அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமத்துவம் பெறுதல் இந்த பாடத்துக்கான புக் பேக் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சமத்துவம் பெறுதல் இந்த பாடத்துக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் புக் பேக் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? விடை ஆப்ஷன் இ புவியியல். இரண்டாவது கேள்வி, பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது? விடை ஆப்ஷன் ஏ பாலின பாகுபாடு. மூன்றாவது கேள்வி, பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது? திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். இதுக்கான விடை அனைத்தும் சரி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்? இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். இது எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள். விடை ஆப்ஷன் இ இவை அனைத்தும். ஐந்தாவது கேள்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1997. விஸ்வநாத ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு? 1988. ஆப்ஷன் டி சரியான விடை. ஏழாவது கேள்வி, இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு? விடை ஆப்ஷன் சி கேரம். விஸ்வநாத ஆனந்த் பார்த்திங்கன்னா செஸ்ஸு. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? விடை ஆப்ஷன் பி 15ல் 1. BR அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1990. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமாக கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம்? விடை ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. 92.14% வந்து இருக்கும். பாரபட்சம் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல், மாறா கருத்து உருவாதல் என்பது தவறான பார்வை அல்லது தவறான கண்ணோட்டம். பாகுபாடு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. 14, அதாவது ஆர்டிக்கல் 14 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். விடை முன்முடிவு அல்லது பாரபட்சம். டேஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்? 1931 பிறந்திருப்பார். 2015 இறந்திருப்பாங்க. இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர்? விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் BR அம்பேத்கர். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம்? தருமபுரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டேர்முக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்த்துட்டு அந்த பாடத்துக்கான புக் பேக் பார்க்கலாம். தேங்க்யூ.